Good morning students. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா theory of machine subjectல governance-ங்கற டாபிக் பத்தி பார்க்கலாம். ஸோ முன்னாடி வந்து flywheel பார்த்துருப்போம். ஸோ flywheel-ம் கவர்னரும் சேர்த்து வச்சு தான் பேசுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஃப்ளக்சுவேஷனை பற்றி தான் பேசுவாங்க. flywheel என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்துருப்போம் நான் முன்னாடி. flywheel வந்து ரெகுலேட் ஸ்பீட் இன் ஈச் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்போம். இதே கவர்னர் வந்து பார்த்தோன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து இதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். So governor enna used to maintain constant mean speed when the load on the engines varies. இப்போ என்ஜினில் வந்து அப்ளை ஆகிற லோடு வந்து டைமுக்கு டைம் வேரி ஆகிட்டே இருக்கும். அந்த லோட் வேரியேஷனை பொறுத்து ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகாமல் மெயின்டைன் பண்ணும். அதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் கவர்னர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கவர்னர் வில் பி இன்டர்மீடியட் இந்த ரீஸ் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் லோட். இது வந்து கண்டினியூஸாக கவர்னர் எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்காது. அதாவது எப்போ வந்து லோட் ஃப்ளக்சுவேட் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் கான்ஸ்டன்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு கவர்னர் வந்து ஆப்ரேட் பண்ணும். அதனால இது வந்து இன்டர்மீடியன்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இது வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு கவர்னர் ரன் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்ஸ் தி ஃபியூவல் சப்ளை அக்கார்டிங் டு தி லோட் ரெக்யர்மெண்ட் அண்ட் ரன்ஸ் தி மிஷின் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஸோ என்ன பண்ணுதுன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து லோடு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுதுல்ல, இப்போ லோடு வந்து அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுன்னா ஸ்பீடு வந்து கம்மியாகிடும். ஸோ லோடு அதிகமாகும்போது ஸ்பீட் கம்மியாகுது. ஸோ இதுக்காக என்ன பண்ணணும்னா ஃபியூவல் வந்து கொஞ்சம் அதிகமாக சப்ளை பண்ணி வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கான்ஸ்டன்ட் அந்த மீன் ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபியூவல் சப்ளையை ரெகுலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்பீடை வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இதான் வந்து கவர்னரோட பர்பஸ். இது வந்து க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஏன் க்ளோஸ்டு லூப்னா, ஓப்பன் லூப்னா ஜஸ்ட் இன்புட் வரும் அவுட்புட் வரும், அவ்வளோதான். இன்புட் வரும், அது கொடுப்போம், அதன் மூலமாக ஒரு அவுட்புட் கிடைக்கும். இன்புட்டை வந்து திருப்பி செக் பண்ணி அதாவது கிடைக்கிற அவுட்புட் வந்து இப்போது நமக்கு 100 கிலோவாட் வந்து பவர் தேவைப்படுது அப்படின்னா 80 கிலோவாட் தான் கிடைக்குது. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட்டை செக் பண்ணி திருப்பியும் 100 கொடுக்கணும், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை பேஸ் பண்ணி இன்புட்டை வந்து திரும்பி சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதா உங்களுக்கு வந்து க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ இது வந்து க்ளோஸ்டு லூப்பில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்ன வேல்யூ வருதோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து இன்புட் வந்து ஆல்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து க்ளோஸ்டு லூப். அதுதான் கவர்னரில் வந்து ஆக்ட் ஆகிற சிஸ்டம். ஸோ இப்போ வந்து கவர்னரில் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் அந்த லோடை பொறுத்து உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாகவோ கம்மியாகவோ ஆச்சுன்னா வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணும், கரெக்டாக? ஸோ அந்த அவுட்புட் ஸ்பீடை பொறுத்து, அதாவது பேஸ்ட் ஆன் லோட் ஃப்ளக்சுவேஷன் இல்லை என்ன ஸ்பீட் சேஞ்ச் ஆகுதோ அது வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இது வந்து க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கவர்னர் வந்து இன்ஜின்ஸ், டர்பைன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போது கவர்னர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கவர்னரில் பேசிக்காக பார்த்தோன்னா ஃப்ளை பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்லீவ்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் இருக்குது. அண்டு இந்த ஸ்லீவ் வந்து மேலே கீழே மூவ் ஆகும். ஸோ இது மேலே மூவ் ஆகும்போது இந்த இப்போ வந்து இந்த ஃப்ளை பால் இருக்குல்ல, இந்த ஃப்ளை பால் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிண்டில், சென்டரில் ஸ்பிண்டில் இருக்குது. அது கனெக்ட் பண்ணி ஆர்ம் வந்து ஃப்ளை பாலையும் இந்த ஸ்பிண்டிலையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃப்ளை பால்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஸ்பிண்டிலை பொறுத்து ரொட்டேட் ஆகும் 360 டிகிரி. ஸோ வந்து இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக இதுக்கு வந்து இப்போ ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்பிண்டில் சென்டர் வரைக்கும் வரத ரேடியஸ். இதே வந்து உங்களுக்கு ஸ்லீவ் மேலே நவர ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் அந்த இந்த ஸ்பிண்டில் லொக்கேஷன் அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் லொக்கேஷன் வந்து இந்த ஸ்லீவ் வந்து இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் மேலே போச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இங்கே வந்து ஃபியூயலோட சப்ளை வந்து இங்கே போயிட்டுருக்கு இன்ஜினுக்கு, கரெக்டாக? சப்ளை ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ளூயிட். ஸோ வந்து இந்த ஸ்லீவ் வந்து மேலே வந்துச்சுன்னா இந்த லிவர் கிளாங்க் வந்து ஒர்க் ஆகி இது வந்து கொஞ்சம் மேலே மூவ் ஆகும், கரெக்டாக? மேலே மூவ் ஆச்சுன்னா ஃபியூயலை வந்து த்ராட்டில் பண்ணி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து பண்ணி கொடுக்கும், கரெக்டாக? அப்போ வந்து உங்களுக்கு ஃபியூயல் சப்ளை வந்து நம்ம வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அது தேவைப்படும் போது அதிகமாகவும் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவ் பொசிஷனை பொறுத்து இந்த ஃபியூயல் சப்ளையோட எவ்வளோ மாஸ் ஃப்ளோ ரேட் போகுதோ அதை வந்து நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து ஸ்பீட் வேரியேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கவர்னரோட பர்பஸ். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்னா ஸ்லீவு அண்டு ஃப்ளை பாலோட ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா ஒர்க்கிங் ஃப்ளூயிட். நெக்ஸ்ட் வந்து சென்சிட்டிவ்னஸ்ன்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் இருக்குது.
சென்சிட்டிவ்னஸ்னா என்ன ஃபார்ம்னா ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் பை மீன் ஸ்பீட். ரேஞ்சுனா ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் வேல்யூ ஒன்று இருக்கும், மினிமம் வேல்யூ ஒன்று இருக்கும். கரெக்டாக அந்த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூவோட சப்ஸ்ட்ராக்ஷன் ரெண்டும் சப்ராக்ட் பண்ணி வர வேல்யூ தான் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டே மைனஸ் பண்ணி எவ்வளோ வருது அது வந்து ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட், மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். மீன் ஸ்பீட்னா ரெண்டு ஸ்பீடோட ஆவரேஜ், மேக்ஸிமம் ஸ்பீட் மினிமம் ஸ்பீட் ரெண்டோட ஆவரேஜ் போட்டோம்னா அது மீன் ஸ்பீட். இது வந்து எண்ணில் சொன்னோம்னா என் வந்து ஆர்பிஎம்ல இருக்கும். இதே ஒமேகாவில் சொன்னோம்னா ஆங்குலர் வெலாசிட்டி. அது வந்து ஒமேகா இஸ் சொல்லி 2πn/60 நம்ம சொல்லுவோம். கரெக்டாக வந்து 2π/60 வந்து கான்ஸ்டன்ட். ஸோ 2π/60 வந்து இந்த ரெண்டுலேயும் காமன் எடுத்துகிட்டு இந்த ரெண்டுலேயும் காமன் எடுத்து கேன்சல் பண்ணியிருப்போம். இதே சில சம்ஸில் உங்களுக்கு ஒமேகாவில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஒமேகாவில் கூட சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஆர்பிஎம் தான் அது வந்து ஸ்பீட் என்னன்னு சொல்லுவோம். இதே வந்து உங்களுக்கு ரேடியன் பெர் செகண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இப்போ வந்து சென்சிட்டிவ்னஸ் எப்படி மாறுபடுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு ரெண்டு கவர்னர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ரெண்டு கவர்னர் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு கவர்னர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து if sleeve lift of governor A is greater than that of governor B, then the governor is said to be more sensitive than that of B for the same change in speed. அதாவது இப்போ ரெண்டு கவர்னர் எடுத்துக்கிறோம் ஏபி, வந்து கவர்னர் ஏக்கு வர ஸ்லீவ் லிஃப்ட் வந்து பிக்கு வரதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ வந்து இதுவே கவர்னர் ஏன்னு எடுத்துட்டோம்னா இந்த வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகும். கரெக்டாக ஸ்லீவ் எப்போ லிஃப்ட் ஆகும்னா இந்த ஸ்பீடு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும்போது இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு லிஃப்ட் ஆகும். ஓகேவா, ஸ்பீடு வந்து உங்களுக்கு இப்போது 30 RPM போயிட்டு இருக்குன்னா அது 50 RPM மாறிச்சுன்னா இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் ஆகும். ஸோ அந்த லிஃப்ட் ஆகிற இது வந்து கவர்னர் ஏக்கு வச்சுக்கலாம். இதே கவர்னர் பிங்கிறது வந்து லிஃப்ட் ஆகலை, ஸ்லீவ் லிஃப்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இது வந்து 10 mm நவுறுதுன்னா அது வந்து 5 mm தான் கவர்னர் பி நவுறுது. ஸோ இப்போ எது வந்து அதிகமாக இப்போது 20 RPM வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது ஸ்பீடு, நமக்கு தேவையானது 50 தான், ஆனால் 30 அவ்வளோதான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இது வந்து நமக்கு 20 RPM டிஃப்ரென்ஸ் வரும்போது ரெண்டு கவர்னர் எடுத்துட்டோம் ஏ அண்ட் பி. ஸ்லீவ் லிஃப்ட் வந்து கவர்னர் ஏக்கு வந்து 10 mm இருக்குது. இதே வந்து கவர்னர் பிக்கு வந்து 5 mm தான் இருக்குன்னா கவர்னர் ஏ தான் மோர் சென்சிட்டிவ். அதாவது ஸ்மால் வேரியேஷன் ஆஃப் ஸ்பீடையும் கவர்னர் ஏ வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் சென்சிட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்னர் ஏக்கு வந்து மோர் சென்சிட்டிவ் தேன் தட் ஆஃப் கவர்னர் பி ஃபார் சேம் சேஞ்ச் இன் ஸ்பீட். ஸோ சென்சிட்டிவ்னஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இந்த வேல்யூ அதிகமானுச்சுன்னா சென்சிட்டிவாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சென்சிட்டிவ்னஸ் எப்போ அதிகமாக இருக்கும்னா இந்த வேல்யூ இந்த ஃபார்முலாவில் வர வேல்யூ கம்மியாக வரும்போது தான் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த வந்து மேலே அவுட் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரேஞ்ச் அதை வந்து இப்போது 2 மைனஸ் பண்ணி 1 RPMனு வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரேஞ்ச் வந்து. ஸோ இப்போ வந்து 1 வந்துச்சுன்னா சென்சிட்டிவ்னஸ் வந்து இந்த வேல்யூ ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு RPM அந்த சேஞ்சுக்கும் உங்களுக்கு வந்து அந்த கவர்னர் வந்து அதை லொக்கேட் பண்ணிவிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு ஆக்ட் பண்ணுதுன்னா அது வந்து மோர் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. இதே வந்து இந்த கவர்னர் வந்து எப்போ ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒரு 10 RPM ஸ்பீட் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் இந்த கவர்னர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து கொஞ்சம் லெஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், பேச்சுக்காக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் சென்சிட்டிவ்னஸ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ரெண்டுமே 0 ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டைன் ஆகும், கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் தான் மெயின்டைன் ஆகும். லைட்டாக 0.1 வேரியேஷன் வந்தாலும் உங்களுக்கு வந்து அதை டிடெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அது ஹைலி சென்சிட்டிவ் ஆர் இன்ஃபைனைட் சென்சிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது ரெண்டு ஸ்பீடை வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா அது இன்ஃபைனைட் சென்சிட்டிவ்னஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ கவர்னர்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு 4 டைப் ஆஃப் கவர்னர் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வந்து எந்த ஆர்டரில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ கவர்னர் வந்து மொத்தம் 4 இருக்குது, வாட், போர்ட்டர், ப்ரோவெல் அண்ட் ஹார்ட்னர், மொத்தம் 4 கவர்னர் இருக்குது. ஸோ அது வந்து எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட் அப்படி இடையில என்னென்ன இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா WPPH. ஸோ இது வந்து டேரெக்டாக நம்ம ஞாபகம் வைக்க முடியாது, அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். நமக்கு வந்து ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் மூவி நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க, ஹாரி பாட்டர் எல்லாத்துக்கும் தெரியும். ஹாரி பாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து வார்னர் ப்ரோஸ் ப்ரொடக்ஷன்ஸ். அதில் வர வார்னர் W ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ஹாரி பாட்டர் HP. ஹாரி பாட்டர் ஹெச்பியில் வந்து ஒரு P தான் இருக்குது, ஒரு H தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோம்னா நமக்கு 2 Pயில் வந்து கவர்னர்ஸ் இருக்குது. ஸோ 2 P இருக்கனால ரெண்டையும் இடையில வச்சுக்கலாம். ஹெச்பியில் H வந்து கடைசியாக வச்சுக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட் வந்து வார்னர் ப்ரோஸ் டபிள்யூ, அடுத்தது ஹாரி பாட்டரில் ஹெச்சை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம், 2 பி இருக்குன்னா நடுவில் பி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து வாட்டு, கடைசியில் வந்து ஹார்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இடையில வந்து 2 பி இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டாக வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பிஓஆர் பிஆர்ஓ. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து எதை ஃபஸ்ட்டாக எழுதுறான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். வந்து ஓஆர் எது ஃபஸ்ட்னா எம்என்ஓபி கியூஆர்எஸ்டி, ஓக்கு அப்புறம் தான் ஆர் வருது. ஸோ ஓக்கு அப்புறம் ஆர் வருது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்மு. அது வந்து இன்வெர்ஸில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை அடுத்ததை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஓ ஃபஸ்ட்டு எம்என்ஓபி கியூஆர், ஓக்கு அப்புறம் தான் ஆர் வருது. ஸோ இந்த டேர்ம் வந்து ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம், இன்னொரு டேர்மை செகண்டாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஷார்ட்கட். ஸோ வார்னர் ப்ரோஸ் ப்ரொடியூசன் வந்து ஹெச்பி ஹாரி பாட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வார்னர் ப்ரோஸ் வந்து டபிள்யூ, ஹாரி பாட்டரில் ஹெச் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம், 2 பி இருக்கனால பி வந்து நடுவில் வச்சுக்கலாம். அதில் வந்து ஓஆர் ஆர்டர் படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஓ தான் ஃபஸ்ட்டு வருது, ஆர் வந்து செகண்டாக வருது. ஸோ வந்து இந்த டேர்மை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு இன்வெர்ஸில் வருது தேர்டாக வச்சுக்கலாம். ஸோ ஆர்டர் வந்து வாட் கவர்னர், போர்ட்டர் கவர்னர், ப்ராவல் கவர்னர், ஹார்ட்னர் கவர்னர், இந்த ஆர்டரில் தான் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ கவர்னர்னா என்னென்னு பார்க்கணும். ஸ்டெபிலிட்டினா இது கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒய் ஆக்சிஸில் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்று. இதில் வந்து உங்களுக்கு 0 பாயிண்ட்லேருந்தே உங்களுக்கு வரைஞ்சிருந்தோம்னா அது வந்து எஃப் ஈக்குவல் டு ஏஆர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மேலே போய் வரைஞ்சிருந்தா எஃப் ஈக்குவல் டு ஏஆர் ப்ளஸ் பி. அதே இந்த சென்டரில் வரதுக்கு கீழே இருக்கிறது வந்து எஃப் ஈக்குவல் டு ஏஆர் மைனஸ் பி. சென்டரில் வந்து உங்களுக்கு ஐசோக்ரோனஸ் கவர்னர்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே வரது அன்ஸ்டேபிள், ஐசோக்ரோனஸ் கீழே வந்துச்சுன்னா ஸ்டேபிள் கவர்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஏ அண்ட் பின்னா என்னென்னா லென்த் ஆஃப் வெர்டிக்கல் லாம், லென்த் ஆஃப் ஹரிஜாண்டல் லாம்னு ரெண்டு இருக்குது. இதில் வந்து வெர்டிக்கல் லாம், ஹரிஜாண்டல் லாம்னு ரெண்டு சொல்லுவாங்க. ஸோ வெர்டிக்கல் லாம் வந்து உங்களுக்கு ஏ, ஹரிஜாண்டல் லாம் வந்து உங்களுக்கு பி. ஸோ வந்து இதில் சம்மில் வந்து உங்களுக்கு லென்த் ஆஃப் வெர்டிக்கல் லாம்னு சொல்லியிருப்பாங்க, ஏபின்னு டேரெக்டாக சொல்லிக்க மாட்டாங்க, லென்த் ஆஃப் ஹரிஜாண்டல் லாம்னு சொல்லியிருப்பாங்க. வெர்டிக்கல்னா ஏ எடுத்துக்கணும், ஹரிஜாண்டல்னா பின்னு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இந்த ஏபி உள்ள இருக்கிறது. ஆர்ங்கிறது உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன். வந்து எப்போ ஸ்டேபிளாக இருக்கும்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மினிமம் சொல்லிட்டு 2 வேரி ஆகும்ல, ஃபோர்ஸ் ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் இல்லை ஆர்பிஎம் எது எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் சொல்லிட்டு 2 வேரி ஆகும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இன் மேக்ஸிமம் மினிமம், அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் இன் ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் ரெண்டே எடுத்துகிட்டு ஒரு வேல்யூ இருக்கும் கரெக்டாக. அதே டிஃப்ரென்ஸ் பார்க்காம ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும், அதாவது மினிமம் வேல்யூ மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு எஃப் வேல்யூ ஒன்று இருக்கும், ஆர் வேல்யூ ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த ரேஷியோவோட உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வர ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். இப்படி இருந்தால் வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் கவர்னர்னு சொல்லுவாங்க. இதே வந்து லெஸ் தேனாக இருந்துச்சுன்னா அது வந்து அன்ஸ்டேபிள் கவர்னர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லீவ் பொசிஷன் இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து சொல்லலாம். அது வந்து எப்படின்னு பின்னாடி வர சொல்கிறேன். வந்து ஸ்டேபிள் கவர்னருக்கு வேற என்ன எக்ஸ்பிளனேஷன்னா ஃபார் எவ்ரி ஸ்பீட் வித்தின் தி கவர்னர் ஸ்பீட் தட் இஸ் எ ஸ்பெசிஃபிக் ஈக்குலிபிரியம் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எவ்ரி ஸ்பீட் வித்தின் கவர்னர் ஸ்பீட் ரேஞ்ச். ஸ்பீட் ரேஞ்சுனா நமக்கு தெரியும், ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் வந்து மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் ஸ்பீட். மேக்ஸிமம் வந்து 100 ஆர்பிஎம், மினிமம் வந்து 50 ஆர்பிஎம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பீட் ரேஞ்சுக்குள்ள எவ்ரி ஸ்பீடு, அதாவது 50 to 100க்குள்ள 50, 60, 55, அப்புறம் 65, அப்படியே 80, 90, இந்த ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் 50 to 100 வர ஸ்பீடுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஈக்குவல் கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்பீடுக்கு வந்து உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் பால் ரொட்டேஷன், ஸ்லீவ் லெஃப்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஸ்பீட் ரேஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா 50 ஸ்பீடுக்கு இந்த லெஃப்ட் ஒன்று இருக்கும் ஸ்லீவ் லெஃப்ட்டு, அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஒன்று இருக்கும். அதே 60 ஆர்பிஎம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்லீவ் லெஃப்ட் வந்து டிஃபர் ஆகும், அதே மாதிரி ரேடியஸும் டிஃபர் ஆகும். அதே மாதிரி 60, 70, 80, 90 to 100 வரை ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் உங்களுக்கு வந்து இந்த கான்ஃபிகரேஷன் வந்து டிஃபர் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போ வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ வந்து ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஸ்டேபிள் கவர்னர்னு சொல்லுவாங்க. அதாவது 1 ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார் ஈச் ஸ்பீட். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரேடியஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அது வந்து ஸ்டேபிள் கவர்னர்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து இந்த இது வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து என்ன ட்ரை பண்ணோம்னா இது வந்து அந்த சென்ட்ரிஃபியூகலர்ஸ் அந்த ரொட்டேஷன் போர்ஷனால உங்களுக்கு எப்படி ஆகும்னா ஸ்லீவ் வந்து உங்களுக்கு மேலே போக ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து
இது வந்து ஃப்ளை பாலும் மேலே போக தான் ட்ரை பண்ணும். ஸோ இது மேலே போச்சுன்னா உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து இது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு வர கவர்னர் வந்து ஸ்டேபிள் கவர்னர்னு சொல்லுவாங்க. ஆர் ஸ்பீடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரேடியஸும் டிக்ரீஸ் ஆகும், வைஸ் வெர்சா. ஸோ இதில் வந்து ஒன்லி ஒன் ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார் ஈச் ஸ்பீடு வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அன்ஸ்டேபிள்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். இதே ஸ்பீடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி மாறி வரது தான் வந்து அன்ஸ்டேபிள் கவர்னர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐசோக்ரோனஸ் சொல்லி ஒன்று பார்த்துருக்கோம் சென்டரில். ஐசோக்ரோனஸ்னா எப்படின்னா அது வந்து இன்ஃபைனைட் சென்சிட்டிவிட்டி, எப்போவுமே கான்ஸ்டன்ட் ஈக்குவலிபிரியம் ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணும். என்ன ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்தாலும் உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் தான் மெயின்டைன் ஆகும். ஐசோக்ரோனஸ்னு சொல்லுவாங்க. ஐசோக்ரோனஸ் பார்த்தோம்னா சென்சிட்டிவிட்டி வந்து இன்ஃபைனைட். ஏன்னா இது வந்து ஸ்பீடே சேஞ்ச் ஆகுது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் இருக்கும்னா இந்த வேல்யூ உங்களுக்கு 0 ஆகிடும். கரெக்டாக? இப்போ வந்து இது இன்ஃபைனைட் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. 0/1 வந்துச்சுன்னா அது இன்ஃபைனைட் கிடையாது. 1/0 வந்துச்சுன்னா தான் இன்ஃபைனைட் நமக்கு தெரியும் மேக்ஸ் படி. ஆனால் சென்சிட்டிவ்னஸ்ங்கிற பாயிண்ட் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ இந்த வேல்யூ, இந்த டோட்டல் வேல்யூ வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ சென்சிட்டிவ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அதே இன்க்ரீஸ் ஆக இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆக சென்சிட்டிவ்னஸ் வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஸ்மால் சேஞ்ச் இன் ஸ்பீடு கூட கொடுக்காது. ஐசோக்ரோனஸ் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் எப்போவுமே மெயின்டைன் ஆகும். அதனால இது இன்ஃபைனைட் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் ஒவ்வொரு ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் எல்லா ரேடியஸ், நீங்கள் வந்து 10 mm ரேடியஸாக இருந்தாலும் சரி, அடுத்தது 20 mm ரேடியஸாக இருந்தாலும் சரி, எந்த ரேடியஸில் உங்களுக்கு ரொட்டேட் ஆனாலும் ஒரே யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட் ஈக்குவலிபிரியம் ஸ்பீடு வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஐசோக்ரோனஸ் கவர்னர். இது வந்து சேஞ்ச் ஸ்பீடு வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோலிங் ஃபோர்ஸில் F = ERங்கிறது ஃபார்முலா வந்துருக்கும் ஐசோக்ரோனஸ்க்கு. இது வந்து ஸ்பீடு கான்ஸ்டன்ட் சொல்கிறதுனால ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஸ்லீவ் வில் பி 0. ஸோ இது வந்து ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னா அதில் தனியாக நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்குமா? ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவில் எப்போ வரும்னா ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா தான் ஸ்லீவில் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுப்போம். கரெக்டாக? இந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா தான் இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு மேலே கீழே லிஃப்ட் ஆகி ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதான் ஸ்பீடு சேஞ்ச் ஆகலையே, கான்ஸ்டன்ட்டாக தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு இது வந்து ஸ்லீவ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகி வந்து ஃபோர்ஸ் கொடுக்குது? இது வந்து எந்த பாயிண்டில் உங்களுக்கு ரேடியஸ் வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆனாலும் அதே ஸ்பீட் தான் மெயின்டைன் ஆகும். இது வந்து இன்ஃபைனைட் சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு எஃபர்ட் வந்து தேவையில்லை, அதாவது ஃபோர்ஸ் வந்து கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வேறு என்ன பேர்னா இது ஸ்டாட்டிக் கவர்னர்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது எப்போவுமே ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து மேலே கீழே மூவ் ஆகிறது கிடையாது. மூவ்மெண்ட் இருந்தால் தான் அது டைனமிக். அப்படியே இருந்தால் அது ஸ்டாட்டிக், ரெஸ்ட்லேயே இருந்தால் அது ஸ்டாட்டிக். அதாவது ஒரே பொசிஷனில் இருக்கனால உங்களுக்கு வந்து மேலே கீழே மூவ் ஆகாமல் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுனால இந்த ஐசோக்ரோனஸ் கவர்னர் வந்து ஸ்டாட்டிக் கவர்னர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹண்டிங்னு என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகிறத பற்றி தான் நம்ம இதில் பேசிகிட்டு இருக்கோம். ஸ்பீடு சேஞ்ச் ஆகிறது எப்போது லோடு வந்து வேரி ஆகிட்டு இருக்கனால ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்பீடு சேஞ்ச் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கவர்னர் வந்து அந்த ஸ்பீட் சேஞ்சை டிடெக்ட் பண்ணி அதுக்கு ஆக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபியூயல் இன்புட்டை வந்து கம்மியாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து ஸ்பீடை வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. கரெக்டாக? ஹண்டிங்னா என்ன? ஹண்டிங்னா there is a change in speed due to load fluctuation. Governor ball and sleeve will move to the new position, but due to inertia they will move past the said position அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா வந்து கவர்னர் வந்து ஸ்பீடு சேஞ்ச் டிடெக்ட் ஆகுது. இப்போ வந்து இங்கே ஸ்பீடு வந்து 10 RPM, இப்போ வந்து 50 RPM சுற்றிட்டு இருக்குன்னா ஸ்பீட் சேஞ்ச் 60 RPM வந்து உங்களுக்கு ஸ்பீடு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னுச்சுன்னா இந்த ஸ்லீவும் இந்த ஃப்ரை பால், இந்த பாலும் வந்து உங்களுக்கு புது பொசிஷனுக்கு வந்து மாறும். கரெக்டாக? இப்போ வந்து இந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆக ட்ரை பண்ணும். ஆனால் இனர்ஷியானால என்ன பண்ணோம்னா நமக்கு தேவையான 10 mm தான் லிஃப்ட் பண்ண வேண்டியது. ஆனால் இனர்ஷியாலாம் என்ன ஆகும்னா இனர்ஷியா ஃபோர்ஸால் 20 mm லிஃப்ட் ஆகிடும். இதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷனும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதனால என்ன ஆகும்னா இது அதிகமாக மேலே போய் ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆக திருப்பியும் அதிகமாக இருக்கிறது ஒன்று குறைஞ்சிடும், இல்லை குறைஞ்சிருந்துச்சுன்னா அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி மாறிடும். நம்ம தேவை கான்ஸ்டன்ட் ஸ்பீடுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டியது, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டான வேலையை வந்து இது செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இனர்ஷியானால
இந்த ஸ்லீவும் இந்த ஃப்ளை பால்ஸ் வந்து உங்களுக்கு டிசையர்ட் பொசிஷன் இல்லாமல் அதை தாண்டி போயிடும். ஸோ அது தாண்டி போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், திருப்பி அது டிசையர்ட் பொசிஷன் கொண்டு வரணும். கரெக்டாக டிசையர்ட் பொசிஷன் கொண்டு வரதுக்காக இந்த ஸ்லீவ் வந்து திரும்பி கீழே இறங்குச்சுன்னா, ஸோ கீழே இறங்கும்போது திருப்பி இனர்சியா போர்ஷனில் உங்களுக்கு டிசையர்ட் பொசிஷனை திரும்பி தாண்டி போகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, தென் அகைன் மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் வித் சேம் ரிசல்ட். சொன்ன மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு டிசைட் பொசிஷன் தாண்டி போன மாதிரியே திருப்பியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் கீழே வந்து நடக்குது. ஸோ இது வந்து திருப்பி நடக்கும்போது இது வந்து ஒரு ஆசிலேஷனாக கிரியேட் ஆகிடுது. ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் இன் என்ஜின் ஸ்பீடு. ஸோ இப்போ வந்து இந்த என்ஜின் ஸ்பீடு வந்து இது நம்ம மேலே கீழே மாற்றி மூவ் ஆகிட்டு இருக்கனால என்ஜின் ஸ்பீடு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மாறிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சைக்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, ஸோ இது வந்து என்ஜின் ஸ்பீடுனால வர ஃப்ளக்சுவேஷன். இன்னொன்று வந்து கவர்னர் வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ கவர்னர் ஆசிலேட் ஆகிறதுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் என்ஜின் ஸ்பீடும் வந்து மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து ரெசனன்ஸாக மாறிடும். ரெசனன்ஸ் என்ன ஆகும், ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகிருக்கு. அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் கவர்னர் ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் என்ஜின் ஸ்பீட் ரெண்டு மேட்ச் ஆகிறதுனால ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ரெசனன்ஸ் டர்ன் வந்து உங்களுக்கு ஆசிலேஷனோட அந்த ஆம்ப்ளிடியூட் அந்த ஹைட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து கவர்னரோட ஃப்ளக்சுவேஷன் வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஸ்பீடோட ஃப்ளக்சுவேஷன் வந்து 50லேருந்து 100 RPM வரைக்கும் உங்களுக்கு மாறுதுன்னா அது வந்து 120 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மினிமம் மேக்ஸிமமே 50-100 தான் வச்சுருப்போம். அதை தாண்டியே ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிக்க ட்ரை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்பீடு வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் தான் வந்து இதுக்கு பேர் தான் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ரேப்பிடு லோட் ஃப்ளக்சுவேஷனால ரேப்பிடாக உங்களுக்கு வந்து ஸ்பீட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஹண்டிங் டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ இதனால் என்னங்கன்னா இந்த கவர்னர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும், டூ சென்சிட்டிவ். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்பீட் சேஞ்சுக்குமே உங்களுக்கு வந்து அதிகமாக போயிட்டு மேலே கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி கவர்னரை வந்து ஹண்டிங் கவர்னர்னு சொல்லுவாங்க. ஸோ லோடு ஃப்ளக்சுவேஷனால உங்களுக்கு வந்து ஸ்பீடு ஃப்ளக்சுவேஷனும் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் இது வந்து டூ சென்சிட்டிவ் கவர்னர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹண்டிங் டேர்ம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்கரிங்னு சொல்லுவாங்க. ஸோ பிக்கரிங்னா என்னென்னா, பிக்கரிங் கவர்னர் வந்து கிராமோஃபோன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், அதாவது சிங்கிள் லைன் டேர்ம்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். பிக்கரிங் கவர்னர் வந்து இப்போ கிராமோஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபர்ட்னா என்னென்னா, மெயின் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் அட் தி ஸ்லீவ் டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட். ஸோ வந்து உங்களுக்கு இன்ஜின் ஸ்பீட் சேஞ்ச் ஆகும்போது அதை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கவர்னர் ஆக்ட் ஆகுதுல, ஸோ அந்த ஸ்லீவில் தான் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்போ தான் ஸ்லீவ் மேலே முடிச்சுன்னா ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து கவர்னர் ஆக்ட் ஆகி ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த மீன் ஃபோர்ஸை தான் வந்து உங்களுக்கு கவர்னரோட எஃபர்ட்னு சொல்லுவாங்க. மீன் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் அட் தி ஸ்லீவ் டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட், அதுதான் கவர்னர் எஃபர்ட். நெக்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் தி கவர்னர் என்னன்னு பார்க்கலாம். பவர் ஆஃப் தி கவர்னர் இஸ் தி ஒர்க் டன் அட் தி ஸ்லீவ் ஃபார் தி கிவன் சேஞ்ச் இன் ஸ்பீட். ஸோ இந்த எஃபர்ட்னா நமக்கு தெரியும், மீன் ஃபோர்ஸ்னு சொல்லியாச்சு. ஸோ அது பவர் வந்து எவ்வளோ கவர்னருக்கு தேவைப்படுது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக பார்த்தோம்னா அது வந்து என்னென்னா ஒர்க் டன் அட் ஸ்லீவ் ஃபார் கிவன் சேஞ்ச் இன் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் ஃபார்முலா. கவர்னர் எஃபர்ட் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்லீவ். ஸோ அதான் வந்து நமக்கு பவர் ஆஃப் தி கவர்னர். நெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆஃப் வாட்ஸ் கவர்னர். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது வந்து சம்ஸில் கேட்கலாம். ஸோ ஹைட் வந்து கிராவிட்டி பை ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஜி வந்து நமக்கு தெரியும் 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி 2πn/60. ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு வந்து ஹைட் வந்து சேஞ்ச் ஆகும். இனிஷியல் ஸ்பீட் ஒன்று இருக்குது, ஃபைனல் ஸ்பீட் ஒன்று இருக்குன்னா, ஸோ ரெண்டு ஸ்பீடுக்கும் ஹைட் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, வேரியேஷன் சேஞ்ச் இன் ஹைட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒமேகா வந்து ரேடியன் பர் செகண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே போட்டுடலாம். இதே ஆர்பிஎம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2πn/60 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூ நீங்கள் போட்டுவிட்டு அது ஸ்கொயர் பண்ணணும்.
டேரெக்டாக வந்து நீங்கள் 2π/16 மட்டும் நீங்கள் வச்சுக்கூடாது. இது வந்து ஸ்கொயர் இருக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். வந்து நீங்கள் என்ன மட்டும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த டைம் ஸ்கொயர் ஆகாமல் போயிடும், அப்போ வந்து தப்பாயிடும். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னர் கவர்னர் முன்னாடி பேசியிருப்போம். இப்போனா அந்த WPPH, ஸோ அதில் ஹெச் வந்து கடைசி ஹார்ட்னர் கவர்னர். அதில் வந்து ஒரு ஃபார்முலாஸ் வந்து பார்க்கலாம். ஸ்லீவ் லிஃப்ட்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து del = B/A × R2 - R1 சொல்கிறாங்க. B/A வந்து நமக்கு தெரியும், லென்த் ஆஃப் வெர்டிகல் ஆர்ம் அந்த லென்த் ஆஃப் ஹாரிசான்டல் ஆர்ம். ஸோ ஏங்கிறது வெர்டிகல், பிங்கிறது ஹாரிசான்டல் பேசியிருப்போம். ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் தெரியும், அது மேக்ஸிமம் மினிமம் 2 வேல்யூ வேரி ஆகும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் அப்புறம் இன்டூ ஹாரிசான்டல் பை வெர்டிகல் ஆர்ம் போட்டுருந்தோம்னா அது ஸ்லீவ் லிஃப்ட் கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் இதில் வர ஹார்ட்னர் கவர்னருக்கு வர ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் எவ்வளோ அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்தோம்னா 2 × A/B² × F2 - F1 R2 - R1. அதாவது உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து எஃபர்ட் கொடுப்போம்ல, கவர்னர் எஃபர்ட், அதாவது மேக்ஸிமம் மினிமம் வேரி ஆகுதுன்னா இந்த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ உங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த கரஸ்பாண்டிங் ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க, லென்த் ஆஃப் வெர்டிகல் ஆர்ம் லென்த் ஆஃப் ஹாரிசான்டல் ஆர்ம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணி 2 × 1 போட்டிங்கன்னா இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் வந்து கிடைக்கும். இது ரெண்டுமே மீட்டர் கேன்சல் ஆகிடும். இது வந்து ஃபோர்ஸு, இது வந்து ஃபோர்ஸ் வந்து நியூட்டனு, இது மீட்டரு. இப்போ கிடைக்கிறது வந்து Nm/m கிடைக்கும். ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் வந்து வேல்யூ கிடைக்கும். F2 F1 வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஹார்ட்னர் கவர்னர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட்லி அந்த ANP வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கிறது வந்து சேம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 1/1 சொல்லிட்டோன்னா கேன்சல் ஆகி 1/2 தான் வரும், அகெயின் 1 தான். ஸோ இது வந்து சிம்பிள் ஃபார்ம்னா நம்ம இங்கே B/A இங்கே A/B அது வரும், அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதில் மிஸ்டேக் பண்ணோம்னா ஆன்சர் மிஸ் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர்னருங்கிற டாப்பிக்கில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உரிய ஃபார்முலாஸ் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு புதுசாக எதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. அந்த டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் TOM பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் இருக்க கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.